வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிபி அனினா பாகவர் மூவி வந்து தங்கலான் 2024 ஆன ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ராமா மூவி. இந்த படத்துல ஃபுல் ரிவ்யூ போதும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் ஹெல்ப்ஸ் எ லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை Learn New Skill Technologies. இவங்க IT related skills கோர்ஸா உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாம மெயினா அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்றது இல்லாம உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸ் பண்றாங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. படத்தோட கதை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதை ரொம்ப சிம்பிளான கதை. அது எப்படி சுற்றி சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப ரொம்ப பழைய காலத்துக்கு பின்னாடி வந்து இந்த கேஜிஎஃப்னு சொல்லப்படுற அந்த உண்மையாக அந்த இடத்துல வந்து நிறைய தங்கம் இருக்குன்றது தெரியும். நிறைய பேர் அங்கே போய் தங்கத்தை எடுக்க முடியாமல் ரிட்டர்ன் வந்திருக்காங்க. நிறைய பேர் செத்துருக்காங்க. அங்கே வந்து ஆர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு விமன் இருக்காங்க. அவங்க வந்து மேஜிக்கல் பவர்ஸால் அவங்களுக்கு வந்து நிறைய சக்திகள் இருக்குது. ஸோ வந்து அந்த இடத்த வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது அவங்க தான்ன்ற மாதிரி படத்தில் வந்து போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆர்த்திக்கு வந்து அந்த ஆர்த்தின்ற இருந்த டைம் லைனில் வந்து அந்த விமனுக்கு ஒரு மென் ஒருத்தர் வந்து துணையாக இருந்திருக்காரு. ஓகே, அவரோட பேர் வந்து ஆரன். ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆரன் வந்து ஒரு போருக்கு போகிறாரு. போருக்கு போயிட்டு அந்த போர்லேருந்து தோத்துடுறாரு. தோத்ததுக்கப்புறம் வந்து அவரோட சங்கதி வளர என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிமையாக வளர ஆரம்பிக்கிறாங்க. அடிமையாக வளர்ந்து அடிமையாகவே இருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த வழியில் வந்தவர் தான் இப்போ இருக்கிற தங்கலான்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் சார் வந்து கேரக்டர் ப்ளே பண்ணுறப்போ. ஓகேங்களா? அவருக்கு வந்து ஒரு ஒய்ஃபு, நிறைய கிட்ஸ்லாம் இருப்பாங்க. அவர் வந்து நிலம் வச்சிருப்பார். நிலத்தை விற்காம விவசாயம் பண்ணணும்னு சொல்லுவார். அண்ட் அந்த டைம் வந்து ஜமீன்தார் பிரிட்டிஷ்லாம் இருக்கிற சமயத்தில் அவங்ககிட்ட டேக்ஸ் கட்டணும். அதிகமான டேக்ஸை போட்டு அண்ட் நைட் அவங்களோட நிலத்தை வந்து எரிச்சிட்டு அவங்களால வந்து டேக்ஸ் கட்ட முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னன்னா, தன்னோட பரம்பரையே வந்து அடிமையாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு எழுதி வாங்கிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து தன்னோட ஃபேமிலியை காப்பாற்றி அவங்க தங்க என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் ஒருத்தர் கிளமெண்ட்னா ஒரு பேர் ஞாபகம் கரெக்டாக. ஓகேங்களா? அவர் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து தங்கம் எடுக்கணும், ஸோ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளுங்க வேணும்னு சொல்லிட்டு தங்கலானை கூப்பிட்டு போயிட்டு தங்கத்தை வந்து எடுக்க ட்ரை பண்ணுற சமயத்தில் நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. ஏன்னா வந்து இன்னும் வந்து ஈஸியாக கிடைச்சிடாது தங்கம். ஸோ வந்து அங்கே இருக்கிற ட்ராப்ஸு, அந்த ஆரத்தியோட அந்த மேஜிக் விஷயம் இதெல்லாம் தாண்டி போயிட்டு எடுக்கணும். ஓகேங்களா? எடுக்கிற அந்த சமயத்தில் தங்கலானுக்கு நிறைய விஷன்ஸ் வருது. தன்னோட அந்த பழைய காலத்து தன்னோட ஆன்சஸ்டர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ வந்து அடையாளத்தை இழந்த மக்கள் வந்து தங்களோட அடையாளத்தை வந்து கண்டுபிடிச்சி இந்த தங்கத்தை பாதுகாக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. ஸோ வந்து பிரிட்டிஷ் கூட போயிட்டு தங்கத்தை எடுக்காம பிரிட்டிஷ்க்கு எதிர்த்து திரும்பி நின்னாங்களா அந்த மக்கள் அப்படின்றத இந்த படத்தோட கதை. ஸோ இந்த கதையை தான் வந்து கொஞ்சம் லென்த்தியாக வந்து இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து நிறைய சீன், அதாவது கதை வந்து புரிஞ்சிடும். ஸோ சீக்கிரமாக முடிக்கிறத விட்டாமல் கொஞ்சம் இழுத்தடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதே மாதிரி வந்து ஆக்டிங் வைஸ் யாருமே குறை வைக்கலை. படத்தில் எல்லாருமே மெயின் கேரக்டர்லேருந்து சைடு கேரக்டர் வரைக்கும் நம்ம பார்க்குறவங்க எல்லா கேரக்டருமே வந்து ஆக்டிங்கில் பிச்சிருப்பாங்க. ஸோ வந்து ஆக்டிங் வைஸ் எதுவுமே கிடையாது. கதை வைஸ் தான் கொஞ்சம் நெகட்டிவ் சைடு. ஏன்னா வந்து இழுத்தடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி லேக் இருக்கிறதுனால கதை மட்டும் அந்த கதையில் இவங்க நடித்ததுனால என்னவோன்னு தெரில, கொஞ்சம் லேகாக தெரியுது. மற்றபடி ஆக்டிங்க்கெலாம் குறை கிடையாது. ஓகேங்களா? விக்ரம் சார் சொல்லவே தேவையில்லை, அவரோட ஆக்டிங் நல்லாவே இருந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மியூசிக்கும் வந்து பெருசாக குறை கிடையாது. அண்டு வந்து விஎஃப்எக்ஸில் குறைகள் வந்து இருக்குது. இந்த ஸ்னேக்கு பாம்பு சீன்லாம் வரும், அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏதோ விஎஃப்எக்ஸ் அடி வாங்கின மாதிரி இருந்தது. மற்றபடி ஒரு ஆவரேஜான மூவி தான். ஒன்றும் வந்து ஆனால் அவங்க ஏற்றின ஹைப்புக்கு டிசப்பாயிண்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து பாரஞ்சித்னாலே தெரியும், ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அரசியல் படத்தை தான் கொடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் வந்து இருக்கா இல்லையான்னு தெரிந்து 50-50 தான். கண்டென்ட் இருக்குது, இல்லாமல மாதிரியே இருக்குது. எனக்கு அப்படி தான் தோணுச்சு. மற்றபடி ஒரு ஆவரேஜான மூவி தான் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. வர என்னன்னு தெரியல, எதிர்பார்க்குற எல்லா பெரிய படமும் ஆவரேஜாவோ பிலோ ஆவரேஜாவோ அமைஞ்சு நமக்கு வந்து ஏமாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது. பார்ப்போம் பொறுத்து இருந்து. அதனாலே இந்த படத்துக்கு நான் 3 downloads தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.